எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாசபிஸ் ஆஃப் ப்ரூஸ் லீ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிலாசபிஸ்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரூஸ் லீ இஸ் அ கிங் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், இன்னி வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கத்துட்டு இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், இவங்களெல்லாம் இவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்கள மட்டும் இன்ஸ்பயர் பண்ணல. இன்னைக்கு வந்து உலகத்துல எந்த மூலையில இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், எந்த ஒர்க் வேணா அவங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ப்ரூஸ் லீ அப்படின்னு சொல்லப்படுற பேர கேட்டாலே வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அவருடைய ஒர்க் வந்து இங்க இருக்கிற எல்லாரையுமே வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எல்லாருமே இவ்ளோ தூரம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது வந்து அன்பால கட்டி போடுறவங்கன்னு சில பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஊக்கத்தாலேயே கட்டி போட்ட பெர்சன் இவரு அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த உலகத்துல மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இங்க நீங்க என்ன என்ன கேட்டாலுமே கிடைக்கும் ஆக்சுவலா. உங்களுக்கு பணம் வேணுமா? பொருள் வேணுமா? எல்லாமே குடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா ஊக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்கனால இங்க எல்லாமே முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு இங்க பீப்பிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரியான ஒரு ஐகானிக் பெர்சனாலிட்டி தான் இந்த ப்ரூஸ் லீ அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ப்ரூஸ் லீ அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பெர்சன பத்தி கேட்டாலோ, இல்ல பேசினாலோ, அவர பத்தி நெனச்சாலோ, இல்ல அவருடைய புகைப்படங்கள பார்த்தாலோ, இல்ல அவருடைய மூவிஸ பார்த்தாலோ, இல்ல அவருடைய சக்சஸ பார்த்தாலோ, அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டைல பார்த்தாலோ, நமக்கு வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறது மட்டும் இல்லாம, பயங்கரமா மோட்டிவேட் ஆவுது. இதுக்கான காரணம் என்ன? என்ன மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சு மோட்டிவேஷன அள்ளி அள்ளி குடுத்திருக்காரு இவரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். டெலிபரேட் பிராக்டிஸ் இவரு எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர பயங்கரமா வேற லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அவர இம்ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த உலகத்துக்கே ஒரு ஃபார்முலா வுட்டுட்டு போயிருக்காரு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வந்து லிமிட்ன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். இந்த பாரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கப்புறம் நீ கிராஸ் பண்ணாத, இதுக்கப்புறம் இத பண்ணாத, இதுக்கப்புறம் இந்த மாரி பேசாத, இதுக்கப்புறம் இந்த வேலைய செய்யாதன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லிமிட் வச்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். ஆனா, வி ஆர் லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காமிச்ச ஒரு பெர்சன் தான் ப்ரூஸ் லீ. அப்படி என்ன லிமிட்லெஸ்ன்னு காமிச்சிட்டார் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அவருடைய பிராக்டிஸஸ் மூலியமா 2 கைகளால 1500 புஷ் அப் எடுத்திருக்காரு. 1 கைகளால 400 புஷ் அப்ஸ், 2 விரலால 200 புஷ் அப்ஸ், 1 விரலால 100 புஷ் அப்ஸ். ஒரு 45 கிலோ மணல் மூட்டைய ஒரே பஞ்ச்ல அடிச்சு கிழிக்க முடியும்னா, அது ப்ரூஸ் லீயால மட்டும் தான் முடியும். ஒரு செகண்ட்ல 6 அடி, அதாவது 6 பஞ்சஸ வந்து அவருடைய கால்களாலேயே குடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் ப்ரூஸ் லீ. வெயிட், 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 வெயிட். இதெல்லாம் வந்து லைட்டா நம்ப முடியாத மாரி இருந்துட்டு இருக்கே அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணும். ஆனா, இது ஏன் நம்மனால நம்ப முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனால இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 புஷ் அப் அடிக்கிறதுக்குள்ள மூச்சு முக்கி போகுது. இவர் எப்படி இவ்வளவு புஷ் அப் அடிச்சிருப்பாரு? இவர் எப்படி இந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் ப்ரூஸ் லீயோட ஃபார்முலா வந்து நான் லிமிட்லெஸ் அப்படின்ற மாரி சொல்றேன். நம்மளுடைய தாட்ட பொறுத்தவரைக்கும் காலையில நம்ம எழுந்ததுலருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 16 ஹவர்ஸ் இல்ல 15 ஹவர்ஸ் நீங்க வொர்க் பண்றீங்க. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சனா இருந்தாலுமே கூட சரி, உங்கனால இவ்வளவு தான் முடியுது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த லிமிட்ட உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிமிட்ட நீங்க தாண்ட முடியாது. நீங்க எப்ப லிமிட்லெஸ்ஸா மாறுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட் பிராக்டிஸ் மூலியமா தான் மாறுவீங்க. பிராக்டிஸ் பண்ண உங்களோட லிமிட் தாண்டி போய்க்கிட்டே இருக்கும். உங்கனால நீங்க இது கிடையாது, இதுக்கு மேலயும் உங்களால முடியும்னு சொல்லப்பட்ட விஷயம், உங்களுடைய பிராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு குடுக்கும். ரைட், ஓகே. இந்த பிராக்டிஸ் மூலியமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி, ஒரு லிமிட்லெஸ்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எல்லாருக்குமே ஒரு ஃபார்முலாவ குடுக்குறாரு ப்ரூஸ் லீ. இத வந்து எப்படி பண்ணாரு அவரு? வெறும் பாடிய வச்சு பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே. கரெக்ட் அக்செப்டட். பாடிய வச்சு பண்ணாரு. ஆனா அது 50% தான் நான் ஒத்துப்பேன். மிச்சம் 50% அவர் மைண்ட வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மைண்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசையா இருக்கலாம், உங்களுக்கு வேணுன்ற விஷயமா இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கலாம், நீங்க என்ன மாரி ஆகணும்னு நெனைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ரிசல்ட்ஸா இருக்கலாம். எல்லாமே முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது உங்களுடைய திங்கிங்ல தான். அதே மாரி தான் ப்ரூஸ் லீக்கும் அவருடைய திங்கிங்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரூஸ் லீ எடுத்தோனே 1500 புஷ் அப் அடிச்சிருக்க மாட்டாரு. முதல்ல 5, 10, 30, 100, 300 அப்படியே தான் போயிருப்பாரு. ஓகேங்களா? அந்த மாரி எல்லாமே மைண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த மைண்ட கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிலாசபிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த உலகத்த பத்தின பிலாசபிஸா இருக்கலாம், இயற்கைய பத்தின பிலாசபியா இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நீங்களும் ஒரு லிமிட்லெஸ்ஸான பெர்சனா மாற முடியும். உங்க லைஃப்ல உங்களுக்குள்ள இருக்கிற பவர வெளிக்கொண்டு வர முடியும். ஒரு பெர்சன் லிமிட்லெஸ்ஸா மாறும்போது மட்டும் தான் அவனுக்குள்ள இருக்கிற பவர் வந்து ஃபுல்லா வெளிப்படும்னு சொல்லப்பட்டது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு உன்னதமான ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த விஷயத்த ப்ரூஸ் லீ வந்து மைண்ட்ல எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையோட அவர் இணைஞ்சிருக்காரு. இயற்கைக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து அதிகப்படுத்திட்டு இருந்திருக்காரு. இயற்கைய பொறுத்தவரைக்கும் இங்க பார்ஷியாலிட்டியே கிடையாது. எல்லாருக்குமே அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அத குடுக்கறதுக்கு தான் இங்க இயற்கை தயாரா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அந்த பெர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையோட இருக்கிற அந்த பந்தத்த வந்து ஒருங்கிணைச்சுக்கணும். அந்த இயற்கைய புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த ப்ரூஸ் லீ வந்து பிலாசபிஸ் மூலியமா செஞ்சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இயற்கையில வந்து சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெர்சன் சக்சஸ்க்கு ஆசைப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்சஸ்க்கு அவன் ரெடியும் ஆகலாம். அந்த சக்சஸ் தவறான முறையிலயும் போய் அடையலாம். ஆனா இயற்கையா எப்போ வந்து ஒரு விஷயம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மரமே நடுறோம். நட்ட உடனே நாளைக்கே முளைக்காது அந்த மரம். ஓகேங்களா? செடியா மாறும், கொடியா மாறும். அதுக்கப்புறம் தான் படர்ந்து மரமா வளரும். ஓகேங்களா?
அதுக்கான டைம் கொடுக்கும்போது தான் இயற்கையே அதுக்கு வழிவிடும். அப்போ இயற்கையா ஒரு விஷயத்துக்கு நீங்க உங்கள தயாராக்கிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உங்கள எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுக்காகவே இவர் நெறைய பிலாசபிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. வாழ்க்கைய பத்தினதா இருக்கலாம், உலகத்த பத்தினதா இருக்கலாம், இவருக்கு புது விஷயமா இருக்கலாம். அத நம்மளுக்கு சொல்லி நம்மளோட வாழ்க்கையிலுமே வந்து நம்மள மோட்டிவேட் பண்றதுக்காக நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1000 விதமான கிக்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ண பெர்சன பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா ஒரே கிக்க வந்து 1000 வாட்டி பிராக்டிஸ் பண்ணவன பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் லீ சொல்றாரு. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க நெறைய டொமைன்ல இருந்துட்டு இருப்பீங்க. நெறைய விஷயத்துல நீங்க வந்து டேலண்ட்ட வளர்த்துட்டே இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தான் உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க புடிச்சே ஆகணும். அதுக்காக நீங்க வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அந்த விஷயத்த நீங்க பண்ணாலே போதும். சுத்தி இருக்கிற பீப்பிள்லாம் உங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம்னா இவன் தான்ப்பா, இவன அடிச்சுக்க முடியாது, இவன தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுல ஏதாவது ஒரு ஐடியா உங்க லைஃப்ல எடுத்துக்கங்க. அதே உங்க வாழ்க்கையா மாத்திக்கணும்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க நீங்களாவே இருங்க. பி யுவர் செல்ஃப், எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்றாரு. இங்க சக்சஸா இருக்கிற பீப்பிள பார்த்து நீங்க அவங்கள டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு உன்னதமான ஒரு பிலாசபி. இது எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கு. யாரும் யாருக்கும் சலித்தவர்களே கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே இங்க பவர் இருந்துட்டு இருக்கு. ட்ரை பண்ணாதவங்க தான் இங்க இருக்காங்களே தவிர்த்து, ஜெயிக்க முடியாதவன்னு சொல்லிட்டு இங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே இந்த பவர் இருக்கிறதுனால, நீங்க வந்து ஜெயிச்சவங்கள பார்த்து டூப்ளிகேட் பண்ணாதீங்க. உங்களுடைய அடையாளம் போக ஆரம்பிச்சுரும். உங்களுடைய அடையாளத்த இந்த பூமியில விட்டுட்டு போங்க. அதுக்கு நீங்க நீங்களாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க நீங்களாவே பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு உன்னதமான ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வயசரா இருக்கிற ஒரு பெர்சன், ரொம்ப ஒரு அறிவாளியா இருக்கிற பெர்சன் வந்து ஒரு ஃபூலிஷான கொஸ்டின்ல இருந்து கூட லேர்ன் பண்ணிப்பான். ஆனா வந்து ஒரு ஃபூலிஷா இருக்கிற பெர்சன் வந்து ஒரு வயசான ஆன்சர்ல இருந்து கூட லேர்ன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ கேட்கிற கேள்வி வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருந்தாலும், நீங்க அறிவாளியா இருந்தீங்கன்னா, அதுலருந்து உங்களால கத்துக்க முடியும். உங்களால அதுக்கு பதில் அளிக்க முடியும். அதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்க. இதுவே வந்து நீங்க ஒரு முட்டாள்தனமான பெர்சனா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் உங்ககிட்ட வந்தா கூட நீங்க அதால புரிஞ்சுக்க முடியாது. அதுல இருக்கிற கன்டென்ட்ட நீங்க வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ இதுலருந்து அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலக்சுவல். இன்டெலக்சுவல் தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். 3 வேள சாப்பிடுறது எவ்வளோ முக்கியமோ, தூங்குறது எவ்வளோ முக்கியமோ, எல்லாத்துக்குமே தாண்டி பிரீத்திங் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் முக்கியமோ, அந்த அளவு ஒரு பெர்சன் நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்டெலக்சுவலா அவன ஸ்ட்ராங் ஆக்குனா மட்டும் தான், அவன நோக்கி போடப்படுற கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல அவன நோக்கி குடுக்கப்படுற ஆன்சர்ஸா இருக்கலாம், அவன் தெளிவா புரிஞ்சுட்டு இந்த உலகத்த வந்து உணர்ந்து, அவன் சில விஷயங்கள இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் தான் பவர் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்சல்யூட்லி நாலேட்ஜ் தான் பவர். ஆனா வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நாலேட்ஜ் மூலியமா கிடைக்காது. உங்களுடைய கேரக்டர் மூலியமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது எதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பிராக்டிஸ் மூலியமா வந்துரும். யார் வந்து எந்த ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணாலுமே கூட சரி, தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நாலேட்ஜபிளான பெர்சனா மாற முடியும். ஒரு அறிவாளியா மாற முடியும். அந்த அறிவு மூலியமா அந்த பெர்சன் வந்து உயர உயர போகும்போது, அந்த அறிவுல இருக்க ஞானத்த மட்டும் அவன் எடுத்துக்கணும். அந்த அறிவ விட்டுறணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சப்போஸ் அறிவு அப்படியே இருந்துட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுற அகந்தை அவனுக்கு வர ஆரம்பிச்சுரும். அப்ப ஞானம் போயிடும். அப்ப ஞானத்த தான் அவன் வச்சுக்கணும். அந்த ஞானத்து மூலியமா தான் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவன் கத்துக்க முடியும். அந்த அடக்கம் தான் அவனோட கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு பெர்சன் வளர்த்துக்கும் போது மட்டும் தான், ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவனுக்கு கிடைக்கும். அதனால கேரக்டர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள பிசிக்கலாவோ, இல்ல வந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கி, இல்ல ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க, உங்களால இதான் முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயங்கள லிமிட் பண்ணாதீங்க. என்னால இவ்வளவுதான் முடியும். என்னால இவ்வளவு வெயிட் தான் தூக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க புஷ் அப் அடிக்கிற ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 10 புஷ் அப் அடிச்சிருப்பீங்க. அப்புறம் 25 புஷ் அப்பா மாறி இருக்கும். 30 புஷ் அப். ஓகே 30 அடிச்சிட்டோம். இதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. இறுதி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு ஓகேங்களா? அந்த இறுதி சுற்று படத்துல மாதவன் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. மாதவன் வந்து அந்த ஹீரோயின ட்ரெயின் பண்ணிருப்பாரு. பாக்ஸரா ஒரு கேர்ள் வருவாங்க ஓகேங்களா? அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது மாதவன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் புஷ் அப் அடி அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா போயிட்டு ஒரு 50 புஷ் அப் அடிச்சுட்டு, மாஸ்டர் 50 புஷ் அப் அடிச்சுட்டேன். அடுத்து என்ன மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, சாகுற வரைக்கும் அடி அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ் அப் அடிச்சு சாகணும்ன்றது அர்த்தம் கிடையாது. 50 புஷ் அப்ன்னு உன்ன லிமிட் பண்ணாத. நீ அடிச்சுக்கிட்டே இருந்தா தான் தெரியும், உன்னால எவ்வளவு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுலயுமே நீங்க உங்கள லிமிட் பண்ணக்கூடாது. அப்படி லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் லிமிட்டடா மாறிடும். உங்க சக்சஸ் லிமிட்டடா மாறிடும். உங்க வருமானம் லிமிட்டடா மாறிடும். அப்போ என்ன மாரி நீங்க யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டூ மாரி திங்க் பண்ணணும் உங்க லைஃப்ப. பிளாட்டூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அடுத்தடுத்து படி மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயர படி. அது தாண்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு படி வந்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு படி வந்துரும். தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கணும் நீங்க. அந்த மாரி உங்க லைஃப்ப திங்க் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்க லைஃப் வந்து லிமிட்லெஸ்ஸா மாறும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட உன்னதமான ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 6வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் டு திங்கிங் அபௌட் எனிதிங், யூ வில் நாட் கெட் இட் டன் அப்படின்ற மாரி சொல்றாரு.
அதிகமா ஒரு விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்ஷன்ல இறங்க மாட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல இறங்கிடுங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இறங்குங்க. அந்த ஆக்ஷன்ல இறங்குற விஷயம் மட்டும் தான் உங்கள வந்து ஓவரா திங்க் பண்ண விடாது. நீங்க எப்ப அதிகமா திங்க் பண்றீங்களோ, டெஃபினட்டா ஆக்ஷன்ல இறங்கவே மாட்டீங்க. அது ஒரு பிசினஸா இருக்கலாம், நீங்க புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற சில விஷயங்கள் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதா இருக்கலாம். ஆக்ஷன்ல இறங்க, இறங்க, இறங்க தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். தேவையில்லாத தாட்ஸ் உங்களுக்கு போகும். உங்கள நீங்களே தைரியப்படுத்திக்க முடியும். இந்த விஷயம் தான் இந்த பிலாசபில ப்ரூஸ் லீ சொல்றாரு. ஸோ 7வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி நீங்க சாகா வரம் பெறணும் அப்படின்றதுக்காக நெறைய காடுகள்ல போயிட்டு முக்கியமான மூலிகைகள சாப்பிட்டு இங்க வாழணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க நீங்க வாழ்ற ஒரு நாளையும் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ற மாரியான நாட்களா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்கள வந்து ஒரு பெர்சனா நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல மனிதனா நீங்க உருவாக்கிக்கலாம். ஒரு நல்ல டேலண்டட் பெர்சனா உருவாக்கிக்கலாம். உங்க கிட்ட இப்ப என்ன முடியுமோ, என்ன ஸ்கில் இருக்கோ அத டெவலப் பண்ணி நீங்க உருவாக்கிக்கலாம். அப்படி நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்கும்போது ஒரு நாள்ல நீங்க எவ்வளவுதான் கஷ்டம் அனுபவிச்சிருந்தாலுமே கூட சரி, நீங்க உங்கள செல்ஃபா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சந்தோஷம் உங்கள வந்து இம்மார்டலாவே வச்சிருக்கும். இந்த உலகத்த விட்டு நீங்க போனா கூட, உங்களுடைய வொர்க் இங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்குன்ற அளவுக்கு உங்களால வாழ முடியும். நீங்க சாகாம வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கோல் செட் பண்றது வந்து ஐ மீன் 8வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கோல் செட் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து, நீங்க அச்சீவ் பண்றதுக்காக கோல் செட் பண்ணக்கூடாது. நீங்க எய்ம் பண்றதுக்காக மட்டும் தான் கோல் செட் பண்ணணும்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிலாசபி. இது எனக்கும் ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு பிலாசபி. ஏன் இத நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ற தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத அச்சீவ் பண்றதுக்காக என்னென்னவோ பண்றோம். சப்போஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா, தவறான வழியில கூட போய் அத அச்சீவ் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வேற ஏதோ எதிர்பார்க்குது. நீங்க வேற ஏதோ எஃபெக்ட் போடணும்னு அர்த்தமே தவிர, நீங்க வந்து குறுக்கு வழியில போய் அத அடையணும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ஒரு கோல வந்து அச்சீவ் பண்ற நோக்கத்திலே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அத சம்டைம்ஸ் உங்கள வந்து தவறான வழியில கூட கொண்டு போயிடும். ஆனா ஒரு கோல நீங்க செட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கணும். இதனால தான் ப்ரூஸ் லீ வந்து ஒரு கோல கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த கோல செட் பண்ணிடுவாரு. அந்த கோல கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு கோல செட் பண்ணிடுவாரு. அப்போ நீங்க ஃபுல்லா எய்ம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் வந்து அப்வர்டா போயிட்டே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால கோல்ஸ வந்து எய்ம் பண்றதுக்காக மட்டும் செட் பண்ணுங்க. வெறும் அச்சீவ் பண்றதுக்காக மட்டும் செட் பண்ணாதீங்கன்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட உன்னதமான ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 9வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஃபூலிஷ் தான் வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குளோரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், சின்ன சக்சஸ கூட ஷோ ஆஃப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல பிரஷர் அதிகமாயிடும். அந்த தப்ப எப்பவுமே பண்ணாதீங்க. ஒரு ஃபூல் தான் அத பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு பிலாசபி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க லைஃப் வந்து ஏதாவது சின்னதா அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லெவல் நீங்க மாட்டீங்க. அதுவே உங்கள லிமிட் பண்ணிடும். அதுவே உங்கள ஸ்டாப் பண்ணிடும். "ஓ! இது பண்ணிட்டியா? இதுவே பெரிய விஷயம்ப்பா" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களால வேற சில விஷயம் உங்களுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கும். அத நீங்க வெளிக்கொண்டு வர மாட்டீங்க. ஸோ ஷோ ஆஃப் பண்றது உங்க குளோரிய வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான பிலாசபி 10வது பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, லெஸ் எஃபர்ட்டடா நீங்க ஒரு வொர்க்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ் ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். காரணம் நீங்க ஸ்ட்ராங்காவும், பவர்ஃபுல்லாவும் மாறிட்டீங்க. நெறைய பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வொர்க்க வந்து எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அதே மாரி சேலஞ்சிங்கான டாஸ்க்க கூட எஃபர்ட்லெஸ்ஸா பண்றதுக்கு நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்கள ஸ்ட்ராங்காவும், பவர்ஃபுல்லாவும் மாத்தும்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, "பி வாட்டர் லைக் மை ஃபிரெண்ட், பி ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ்" அப்படின்ற மாரி ப்ரூஸ் லீ சொல்லுவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடைச்சு பேர்த்தெடுக்கிற அளவு அதுகிட்ட ஃபோர்ஸும் இருக்கும். அதே சமயத்துல எந்த ஒரு ஃபார்மாவுமே வந்து தண்ணியால உருவாக முடியும். ஒரு கிளாஸ்லயும் ஊத்தி வச்சிரலாம், ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சிரலாம், ஒரு கடல்ல கூட அந்த தண்ணி இருந்துட்டு இருக்கும். அப்ப வந்து ஃபார்ம்லெஸ்ஸா, ஷேப்லெஸ்ஸா இருங்க. எல்லா இடத்துலயுமே ஃபிட்டா வர மாரி இருங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் ப்ரூஸ் லீயோட ஒரு அட்வைஸா இருந்துட்டு இருக்கு. இந்த அட்வைஸ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபார்ம்லெஸ்ஸா இருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் ஃபிட்டா இருங்கன்னு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, உங்க பாடி, உங்க மைண்ட். உங்க பாடியையும், உங்க மைண்டையும் வந்து ஃப்ளெக்சிபிளா மாத்துங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, உங்க பாடியும், மைண்டும் வந்து இந்த அளவு தான் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இவ்வளவு தான் மாத்த முடியும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க பாடியும், உங்க மைண்டும் உங்களுக்கு வளைஞ்சு குடுக்கும். உங்களுடைய சக்சஸ நீங்க அடையறதுக்காக அந்த பவர் உங்க பாடி கிட்டயும், உங்க மைண்ட் கிட்டயுமே இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அந்த மாரி உங்க பாடியும், மைண்டும் நீங்க மாத்தணும். எப்படி மாத்துறது? பாடிக்கு வந்து பிசிக்கல் வொர்க் அவுட், யோகா இதெல்லாம் நிச்சயமா தேவை. அத வந்து நீங்க பண்ணியே ஆகணும். அதே சமயத்துல மைண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மெடிடேஷன் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி வந்து பிலாசபிஸ நீங்க லேர்ன் பண்ணணும். லைஃப்ல இருக்கிற பிலாசபிஸா இருக்கலாம், இந்த வேர்ல்ட்ல இருக்கிற பிலாசபிஸா இருக்கலாம். இந்த இயற்கைக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன நம்ம நெருங்கி போயிட்டே இருக்கோம் இயற்கை கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க உங்க பொட்டன்ஷியல தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, அத வந்து வெளிப்படுத்தி இந்த உலகத்துல இன்ஸ்பிரேஷனான பீப்பிள பார்த்து இன்ஸ்பயர் ஆனது போதும். நானும் ஒரு இன்ஸ்பிரேஷனான பெர்சனா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.